என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஆரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, பதினாயிரங்கள் சிறந்தோ, பதினாயிரங்கள் சிறந்தோ. என்னோடு கூட சாலமோனின் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் 7-8 வசனங்களை நான் உங்களுக்காய் வாசிக்கின்றேன். என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே நீர் மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும், உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில், மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 7வது 8வது வசனம் மணவாட்டி மணவாளனிடத்திலும் மணவாளன் மணவாட்டியினிடத்திலும் சொன்ன வார்த்தைகளை தான் நாம் கவனிக்கிறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல முதல் 6 வசனங்கள் மணவாட்டியினுடைய ஆரம்ப அன்பை பற்றி சொல்லுகிறது. இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் இனிஷியல் லவ் ஆஃப் த பிரைட். 7வது வசனம் மணவாட்டி மணவாளனை அறிந்து கொள்ளுகிற ஒரு அன்பை பற்றி சொல்லுகின்றது. இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் இன்வால்வ்மெண்ட் லவ் ஆஃப் த பிரைட். அவருடைய அன்பை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கி கொள்ள வேண்டும் என்று ஆத்மநேசரே என்று அழைக்கிற அந்த வசனத்தை நாம் கடந்த வாரத்திலே கவனித்தோம். நீங்கள் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் வாசிப்பீர்களானால் மணவாளனுடைய ஆச்சரியமான ஒரு அன்பை பற்றி நாம் கவனிக்கலாம். மணவாளனுடைய ஆச்சரியமான இன்ட்ரெஸ்டிங் லவ் ஆஃப் தி பிரைட் க்ரூம். இன்ட்ரெஸ்டிங் லவ், ஆச்சரியமான ஒரு அன்பு என்று சொல்லுகிறேன். நாம் இந்த பகுதிக்குள்ளே வருவோமே. ஸ்திரீகளில் ரூபவதி, நீ அதை அறியாயாகில், மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையிலே உன் ஆடுகளை மேயவிடு. மணவாளன் மணவாட்டியை பார்த்து அழைக்கும் பொழுது அல்லது கூப்பிடும் பொழுது சொல்லுகிறாள், ஸ்திரீகளில் ரூபவதியே, ஃபெரஸ்ட் அமாங் ஆல் விமன், ஃபெரஸ்ட் அமாங் ஆல் விமன். ஸ்திரீகளில் ரூபவதியே. நீங்கள் வேதத்திலே ரூபவதி என்ற வசனத்தையும் வாசிக்கலாம். அதே நேரத்தில் மகாரூபவதி என்று சொல்லப்படுகிறவர்களும் வேதத்திலே உண்டு. நீங்கள் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே ராகேலை ரூபவதி என்ற ஒரு வார்த்தை வேதம் அடையாளப்படுத்துகிறது. ராகேலை ரூபவதி என்று சொல்லி வேதம் அடையாளப்படுத்துகிறது. நீங்கள் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அபிகாயிலை வேதத்திலே ரூபவதியும் மகா குணசாலியும் என்று சொல்லப்படுகிறது. அபிகாயில் ஒரு ரூபவதியாக வேதத்திலே உருவகப்படுத்தப்படுகிறாள். அது மாத்திரமல்ல, நீங்கள் 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அப்சலோமுக்கு சகோதரியாய் பிறந்த தாமாரை பற்றி சொல்லப்படுகிறது. அவள் ரூபவதியாய் இருந்தாள் என்று தாமாரை பற்றி சொல்லப்படுகின்றது. இது மாத்திரமல்ல, நீங்கள் எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அத்சாள் மகா ஒரு ரூபவதியாக வேதத்திலே சொல்லப்படுகிறாள். அத்சாள் என்று சொன்னால் எஸ்தரை அத்சாள் என்று நாம் அழைக்கிறோம். ஏனென்றால் அவள் பாபிலோனுடைய கலாச்சாரத்திற்குள்ளே வரும் பொழுது, பாபிலோன் ராஜாவினுடைய அரண்மனைக்கு போகும் பொழுது பாபிலோனுடைய தெய்வங்களினுடைய ஒரு பெயர் எஸ்தார் என்ற ஒரு பெயரை அவளுக்கு பாபிலோனிய பெயராய் கொடுத்து எஸ்தர் என்று அனுப்பப்படுகிறது. ஆனால் அவளுடைய உண்மையான யூத பெயர் அத்சாள் என்று வருகிறது. அத்சாள் அக்சாள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்சாள் என்று சொன்னால் எஸ்தர்,
அக்ஸாள் என்று சொன்னால் அத்து அக்கு அப்படின்றது வரும். அத்து அக்கு, அத்து அப்படின்னு வருது வந்து எஸ்தர், அக்குன்னு வருது அக்ஸாள்னு வருது வந்து ஒத்தினியலுடைய மனைவி அக்ஸாள், அல்லது காலேபினுடைய மகளுடைய பெயர் அக்ஸாள் என்று வருகிறது. சரிங்களா? இந்த அக்கு அத்து அப்படின்றது சில இடங்களில் நமக்கே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். சில நேரங்கள் இது அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சோன்னா அது நமக்கு பழகிடும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது மாத்திரமல்ல, வேதத்திலே மகாரூபவதி என்று சொல்லப்படுகின்ற மகாரூபவதிகள் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒன்று ரெண்டு தான் நான் உங்களுக்கு ஒரு அடையாளத்துக்காக சொல்கிறேன். மகாரூபவதி அப்படின்னு சொன்னால் ரெபேக்காளை அவள் மகாரூபவதி என்று சொல்லப்படுகிறது. மகாரூபவதி. அதே போல் நீங்கள் இந்த எஸ்தர் புத்தகத்தில் வஸ்தியை பற்றி வாசித்தீங்கன்னா அந்த வஸ்தியை மகாரூபவதி தான் வேதம் சொல்லுகிறது. ஆக ரூபவதி மகாரூபவதி என்று சொல்லி வேதத்திலே அவர்களுடைய தோற்றத்தினுடைய ரூபத்தை பற்றி சொல்லப்படுகிற. நீங்கள் தாவீதை குறித்து வாசிப்பீர்களானால் தாவீது கூட நல்ல ரூபமும் அப்படின்ற ஒரு வார்த்தை, நல்ல ரூபமும் அப்படின்னு சொன்னால் ஒரு சாஃப்ட் நேச்சர் உள்ள ஒரு 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 செக்டார், ஒரு ஸ்ட்ரக்சர் தாவீதுக்கு இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இவைகளெல்லாம் வெளிப்பிரகாரமாய் சொல்லப்படுகிற சில ரூபங்கள், ரூபவதிகளை பற்றி வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆனால் இங்கே மணவாளன் மணவாட்டியை அழைக்கின்ற ஸ்திரீகளில் ரூபவதியே என்று சொல்லுகிற இந்த ரூபத்திற்கும் அந்த ரூபத்திற்கும் வித்தியாசம் உண்டு. ஏனென்றால் அந்த ரூபம், இதுவரையிலும் நாம் கேட்ட ரூபங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் எழுத்தின் பிரகாரமாகவே அழகுள்ளவர்கள், எழுத்தின் பிரகாரமாகவே அழகுள்ளவர்கள். அவர்கள் பார்வைக்கு ரூபவதிகளாய் மகாரூபவதிகளாய் இருக்கிறவர்கள். ஆனால் மணவாளன் மணவாட்டியை அழைக்கும் பொழுது இந்த சூலமித்தியாள் வந்து ரூபவதியேன்னு அழைக்கிறார். ஆனால் நீங்கள் அந்த இடத்த வாசித்தீங்கன்னா அவளுக்கு அந்த ரூபம் இருந்த மாதிரி ஒன்றும் தெரியவில்லை. ஏனென்றால் அவளே சொல்லுகிறாள், நான் கருப்பாய் இருக்கிறேன், நான் மந்தையை மேய்க்கிறேன், வெயில் என் மேல் படுகிறது, நான் திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு காவல்காரி, ஒரு மந்தையை மேய்க்கிறவள் அல்லது வெயிலிலே இருக்கிறவள், இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்றது நமக்கு நன்றாய் தெரியும். இப்போ ஒவ்வொருத்தர் ஒரு விதமான வேலைகள் செய்யும் பொழுது அந்த வேலைகளுக்கு ஏற்றதை போல் அவர்கள் தங்களுடைய சாயலை மாற்றிக்கொள்வார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மெக்கானிசமில் ஆயிலில் வேலை செய்கிறவங்களாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள். அந்த இடத்துல வந்து கோட்லாம் போட்டுன்னு டிப்டாப்பாக நின்று இது படக்கூடாது அது படக்கூடாது அப்படின்னு இல்லை, அதற்கு ஏற்றது போல தங்களை மாற்றிக்கொள்வார்கள். அதே போல இவள் ஒரு வேலையிலே ஈடுபட்டிருக்கிறபடியினாலே வேலையின் நிமித்தமாய் நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவள் ரூபம் இல்லை, அழகில்லாதவள், கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள் என்று சொல்லுகிறாள். அப்படி என்று சொன்னால் இந்த கருமை அல்லது கருப்பு என்று சொல்லப்படுவது ஒரு ரூபம் இல்லாத ஒரு தன்மை காட்டுவதைப் போலவே இந்த மணவாட்டி பேசுகிறாள். ஆனால் மணவாளன் அழைக்கும் பொழுது மணவாட்டியை ரூபவதியே, ரூபவதியே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, இந்த மணவாட்டி எந்த நிலையிலே இருக்கிறாள் என்பதை பார்க்கிலும் இந்த மணவாளன் அந்த மணவாட்டியை எந்த முறையிலே பார்க்கிறார் என்பதுதான் இங்கே நமக்கு சொல்லப்படுகிற காரியம். நான் உங்களுக்கு புரியும்படியாய் சொல்லுகிறேனே, சபையாகிய மணவாட்டி என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு மணவாளன் வருவார் என்று சொன்னால் அந்த மணவாளனுக்கு ஏற்ற அழகிலே நாம் வளரும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய இன்னைக்கு அந்த அழகு எனக்கு இருக்குதான்னு கேட்டால் நம்ம இல்லைன்னு தான் சொல்லுவோம். இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, ஆண்டவர் இன்னைக்கு வந்தார்னா நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு போயிடுவோமா அப்படின்னு கேட்டால் விசுவாசத்தோடு சொல்லலாம், நம்ம ஆண்டவர் கொண்டு போயிடுவார். ஏன்னா நம்ம போக முடியாது. அப்போது நம்ம போக முடியாது, அவர் தான் கொண்டு போக முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒரு தகுதி இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தகுதியை நமக்கு மணவாளன் கொடுக்கிறார். அப்படியானால் இந்த உலகத்திலே தேவனுக்கு ஏற்றவைகளாய் இல்லாதவர்களைப் போல நாம் இருந்தாலும், மற்றவருடைய பார்வைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருந்தாலும், மணவாளன் மணவாட்டியை பார்த்து அழைக்கும் பொழுது சொல்லுகிறாள், ஸ்திரீகளில் ரூபவதியே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மணவாளன் மணவாட்டியை அப்படி அழைப்பதற்கு காரணம் என்ன? எதை வைத்து அவர் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுக்கிறார்? இப்போ நம்ம பாட்டு பாடணும் இல்லைங்களா? அந்த பாட்டில் ஒரு 2வது சரணம் வரும்.
நான் முன்ன கூட நான் உங்களுக்கு முதல்ல கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த 2வது சரணத்தில் வாசிக்கும் பொழுது அதில் பாடும் பொழுது அதில் ஒரு வரிகள் வருகிறது. அந்த வரிகளில் பார்த்தீங்கன்னா அவர் எனக்காக காயப்பட்டார் என்று வருது, எனக்காக எவ்வளவு பாடுபட்டார் என்ற வார்த்தையோடு கூட அந்த வரிகளில் வருகிறது. ஆனால் இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை இருக்கும். ஐ ஒண்டர் வாட் ஹீ சா இன் மீ டு சஃபர் சச் டீப் agony அப்படின்னு வரும். அதாவது அவரிடத்துல எதை பார்த்தார் என்று தெரியவில்லை, ஆனால் இவ்வளவு காயப்பட்டு தன்னை நொறுக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிற அளவிற்கு அவர் என்னிடத்துல எதை பார்த்து என்னை நேசித்தார் என்று தெரியவில்லை. அதான் அந்த பாட்டில் வர இங்கிலீஷில் வர ஒரு நல்ல ஒரு கருத்து. அப்படி என்று சொன்னால் உங்களையும் என்னையும் எடுத்துக்கொள்ளுங்க. அவர் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவர். அவர்தான் எல்லாவற்றிற்கும் அவர் எல்லாவற்றையும் தனக்காகவே உண்டாக்கினார். அப்படிப்பட்ட ஒரு மகா வல்லமை உள்ள ஒரு தேவன் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்மை ரூபம் உள்ளவராய் மாற்றுவதற்கு அவர் தன்னை அகோரமாய் அந்த கேடு அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு மனிதன் அவரை பார்த்தால், அல்லது நீங்களும் நானும் அவரை பார்த்தால் கூட நாம் விரும்பத்தக்க ரூபம் அவரிடத்துல இல்லை என்று சொல்லத்தக்கதாய் அவ்வளவு தன்னை நமக்காய் அவர் ஒப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த ஒப்பு கொடுத்தலுடைய வார்த்தை தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஸ்ரீகளில் ரூபவதியே, ரூபவதியே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் ஒரு மணவாட்டியினிடத்துல இவள் ஒரு ரூபவதி என்று சொல்ல அழைப்பதற்கு அவர் எதை கண்டார்? உலகம் காணாத ஒன்றை அவர் கண்டார். உலகம் அறியாத ஒன்றை அவர் அறிந்து கொண்டார். உலகம் பார்க்க முடியாத ஒன்றை அவர் நம்மிடத்திலே பார்த்தார். உலகம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை அவர் நம்மிடத்தில் ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவர் கவனித்த விதங்கள் என்ன அப்படின்னு இந்த மணவாட்டியின் இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 காரியங்களை சொல்லலாம். முதலாவது, அவருடைய தனித்துவத்தை அவள் கவனித்தாள். தனித்துவத்தை, மணவாளனுடைய தனித்துவத்தை அவள் அறிந்து கொண்டாள். 2வதாக, மணவாளனுடைய தத்துரூபத்தை அவள் புரிந்து கொண்டாள். தத்துரூபத்தை, அந்த வார்த்தைலாம் கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்டில் சொல்ற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு பின்பாக நான் விளக்கமாய் சொல்லுகிறேன். தத்துரூபத்தை அவர் புரிந்து கொண்டாள். அது மாத்திரமல்ல, அவர் எந்த நிலைக்குரியவர், எந்த தகுதிக்குரியவர் என்பதை மணவாட்டி புரிந்து கொண்டாள். நான் திரும்பமாய் சொல்லுகிறேன், அவருடைய தனித்துவத்தை, ஹிஸ் பர்சனாலிட்டி, அவருடைய தத்துரூபத்தை, ஹிஸ் பெக்யூலியாரிட்டி, அவருடைய தகுதித்துவத்தை, ஹிஸ் பாசிபிலிட்டி, அவருடைய தனித்துவம் என்ன, அவருடைய தத்துரூபம் என்ன, அவருடைய தகுதித்துவம் என்ன என்பதை மணவாட்டி அறிந்து வைத்திருந்ததை மணவாளன் விளங்கினதினால்தான் அவர் சொல்லுகிறார், தோற்றத்தை வைத்தல்ல, அவள் எப்படி இருக்கிறாரோ அவளுடைய அழகை வைத்தல்ல, அவள் தன்னை எப்படி புரிந்து கொண்டாளோ அதை வைத்துதான் அவள் ரூபவதி என்று சொல்லுகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், மணவாட்டியினுடைய அழகை வைத்து மணவாளன் ரூபவதியே என்று அழைக்கவில்லை. மணவாட்டி மணவாளனை புரிந்திருந்தபடியினாலே தான், அந்த புரிந்து கொள்ளுதலுக்கு தான் அவர் சொல்றாரு, புரிந்து கொள்ளுதலிலே நீ ரூபவதி. மற்றவர்களை பார்க்கிலும், மற்றவர்கள் என்னை அறிந்து கொள்வதை பார்க்கிலும், மற்றவர்கள் என்னை மேன்மை பாராட்டுவதை பார்க்கிலும், என் மேன்மையை விளங்கிக் கொள்வதை பார்க்கிலும், நீ இதிலே எல்லா ஸ்திரீகளை பார்க்கிலும், எல்லாரை பார்க்கிலும் நீ ரூபவதி என்று சொல்லுகிறார். நான் சுருக்கமாகவே உங்களுக்கு சொல்லுகிறேனே, அவருடைய தனித்துவம் என்று சொல்லும் பொழுது இந்த வசனங்களிலே முன்னதாக சொல்லப்பட்ட அந்த வசனத்தினுடைய வார்த்தைகளை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் 2வது வசனத்தில் வாசிப்பீர்களானால் உமது நேசம் என்று சொல்லுகிறாள். நீங்கள் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது உமது பரிமள தைலங்கள் என்று சொல்லுகிறாள். அதே 3வது வசனத்திலே உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் என்று சொல்லுகிறாள். அப்படி என்றால் உமது என்று சொல்லப்படுகிற அவருடைய நேசம், அவருடைய பரிமள தைலங்கள், அவருடைய நாமம், அவருடைய தனித்துவத்தை அவள் அறிந்து கொண்டாள். அவருடைய நேசம் எப்படிப்பட்டது, அவருக்குள் இருக்கிற குணாதிசயங்கள், பரிமள தைலங்கள் எப்படிப்பட்டது,
அது மாத்திரமல்ல, அவருடைய நாமம் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை மணவாட்டி அறிந்திருந்தபடியினாலே தான் மணவாட்டியை பற்றி மணவாளன் சொல்லுகிறாள், எல்லாரை பார்க்கிலும் நீ ரூபவதி ஆயிருக்கிறாய். இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொன்னேன், மணவாளனுடைய தத்துரூபத்தை அறிந்திருந்தால். தத்துரூபம் என்று சொல்லும்போது பெக்யூலியாரிட்டி என்று இங்கிலீஷில், நான் ஆங்கிலத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன். அப்படின்னா தனித்துவம் மாத்திரமல்ல, அவருடைய சிறந்த துவம் என்று சொல்லலாம், சிறந்த நிலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சிறந்த நிலைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேனே, மணவாட்டி சொல்லுகிறாள், நீங்கள் இந்த வசனத்திற்கு முன்பாக நான் உங்களுக்கு இதுக்கு முன்பாக விவரித்து சொன்ன காரியங்களை மாத்திரம்தான் பார்த்து எடுத்து காட்டுறேன். திரும்பவும் நம்ம அதனுடைய விவரங்களுக்குள்ளே போக வேண்டான்றதுக்காக தான் அதை மாத்திரம் நான் முக்கியப்படுத்துகிறேன். அவருடைய தத்துரூபம் என்றால் இங்கே சொல்லப்படுகிறது, உம்மை ஸ்திரீகள் அல்லது கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள், உமக்கு பின்னே ஓடி வருவோம், உமக்குள் களி கூறுவோம். அப்படி என்று சொன்னால் நேசிக்கிற அந்த நேசம், மற்றவர்கள் அவருக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள், எந்த நேசத்தை கொடுக்கிறார்கள், மற்றவர்களுக்கு முன்பாக நம்முடைய மணவாளனுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குது, அவங்க எப்படி நேசிக்கிறாங்க, அதை அவர் அறிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, உமக்கு பின்னே ஓடி வருவோம் என்பதை நாம் தியானித்தோம். அப்போ இந்த உலகத்திலே ஒரு நேசரை தேடி அல்லது ஒரு நேசத்துக்குரிய ஒரு வழியை தேடி அநேகர் இன்றைக்கு உலகத்திலே அலைகிறார்கள். அவர்களுக்கு முன்பாக அந்த நேசத்திற்குரிய அந்த நேசத்திற்கு உண்டான ஒரு தகுதி யாரிடத்தில் இருக்கிறது என்றால் என் மணவாளனிடத்தில் இருக்கிறது என்பதை மணவாட்டி அறிந்திருந்தால், அதற்குள் அது மாத்திரமல்ல, உமக்குள் களி கூறுவோம் என்று சொல்ற. உமக்குள் களி கூறும் அப்படின்னா எங்களுடைய களி கூறுதல் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் உலகத்தில் அல்ல, உமக்குள் இருக்கிறது. மூன்றாவதாய் சொல்லப்படுகிறது அவருடைய ஹிஸ் பாசிபிலிட்டிஸ், அவருடைய தகுதித்துவம். அவருடைய தகுதி என்ன என்பதை மணவாட்டி நன்றாய் அறிந்திருந்தாள். அதனால தான் சொன்னா, நான் வர முடியாது, நீர் என்னை இழுத்துக்கொள்ளும். என்னால் முடியாது, ஆனால் உம்மால் முடியும், நீர் அதை செய்ய முடியும், என்னை இழுத்துக்கொள்ளும் என்று சொன்னவர். அதே நேரத்தில் முந்தின வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். அப்ப இழுத்து கொள்ளும் என்று சொன்னும் பொழுது அவர் அழைத்து கொண்டு வருகிற வேலையும் செய்கிறார். இதை மணவாட்டி நன்றாய் உணர்ந்து இருந்தபடியினாலே, அவள் மணவாளனை பற்றி புரிந்திருந்தபடியினாலே தான் இங்கே சொல்லப்படுகிறது, மணவாளன் மணவாட்டியை அழைக்கும் பொழுது சொல்லுகிறார், ஸ்திரீகளில் நீ ரூபவதி. ஏனென்றால் என்னுடைய காரியம் என்ன என்பதை கூர்ந்து ஆராய்ந்து கவனித்து நீ அதை பின்பற்றுகிறபடியினாலே மற்ற எல்லாரை பார்க்கிலும் நீ ரூபவதி என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இந்த ரூபவதி என்கின்ற ஒரு 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 வார்த்தையை தமிழில் வாசிக்கும் பொழுது ஆங்கிலத்திலே அதற்கு 2-3 அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. ஃபேரஸ்ட் அமாங் ஆல் விமன், அதாவது அழகுள்ளவள் என்கின்ற ஒரு அழகை சார்ந்து சொல்லப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த மணவாட்டிக்கு ஆங்கிலத்திலே சொல்லும் பொழுது அந்த ரூபவதி என்ற ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது, மை கம்ப்ளீட் என்ற ஒரு வார்த்தை. மை கம்ப்ளீட், அதாவது என்னுடைய பூரணமே என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் அல்லது மணவாளன் மணவாட்டியை பார்க்கும் பொழுது என்னுடைய பூரணம், என்னுடைய பூரணம். இன்னைக்கு சாயந்தரம் நான் இந்த வேதத்தை வாசிட்டு இருக்கும்போது பாஸ்டம்மா என் ரூம் பக்கத்தில் நின்று என்கிட்ட ஏதோ காரியம் பேசிட்டாங்க, 2 பேரும் பேசிட்டு இருந்தப்போ ஒரு இன்விடேஷன் ஒன்று பார்த்தாங்க. பார்த்துட்டு இது என்ன இன்விடேஷன் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இது ஏஜி சபை பாஸ்டர் அவருடைய மகனுக்கு மேரேஜ், வருகிற புதன்கிழமை மேரேஜ், அவர் இன்விடேஷன் கொடுத்துருக்குறாரு. இன்விடேஷன் அப்போ நம்ம போகணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா 2 பேருமே போகணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க, நான் கண்டிப்பாக வரணுமா, நீங்கள் மாத்திரம் போயிட்டு வரலாம்ல அப்படின்னாங்க. இல்லை, இந்த கல்யாணத்துக்கு நம்ம 2 பேரும் தான் போய் ஆகணும். கல்யாணத்துக்கு ஒரு விசேஷமான ஒரு நன்மையான ஒரு காரியத்துக்கு ஒரு மதிப்பிற்குரியவர்கள் நம்மை அழைக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது
நம்மை மேன்மைப்படுத்தும்படியாய் அல்லது நம்மை மேன்மையாய் நினைத்து நன்மையாய் நினைக்கிறவர்கள் நம்மை அழைக்கும் பொழுது அதற்கேற்ற ஒரு சந்தோஷத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் சொன்னேன், ஆமாம் 2 பேருமே தான் போய் ஆகணும். 2 பேர் அப்படின்னா நான் மாத்திரம் போகிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அதுவும் இல்லாமல் சில நேரங்களில் நான் தனியாக போகக்கூடாதுன்றதுக்காக தான் கூடவே இன்னொரு ஊழியரை கூட வச்சுருக்கிறோம். நம்ம அவரை கூட கூட்டுன்னு போகலாம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நல்லா கவனிங்க, கூட்டுன்னு போகிறது எனக்கு சேஃப்டி. பாஸ்டம்மாவை கூட்டுன்னு போகிறது என்னுடைய ஃபுல்ஃபில்னஸ், கம்ப்ளீட்னஸ். அது நிறைவுக்கும் பாதுகாப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னுடைய தனிப்பட்ட பாதுகாப்புக்காக பாஸ்டம்மாவை கூட்டிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்னுடைய தனிப்பட்ட அவங்க என்னைய பாதுகாக்க போகிறாங்களே, நான் தான் அவங்களே பாதுகாக்கணும். ஆனால் அவங்கள எதுக்கு நம்ம கூட்டிட்டு போகிறோன்னு சொன்னால் எனக்கு அதுதான் நிறைவு. சில இடங்களிலே சில நிறைவு என்பது உண்டாவது. அதை தான் மணவாளன் சொல்கிறாரு. மணவாளன் தன்னுடைய நிறைவை பற்றி பேசும் பொழுது மணவாட்டியை தன்னுடைய நிறைவு என்று சொல்லுகிறார். மை கம்ப்ளீட் என்று கூப்பிடுகிறார். நான் நினைக்கிறேன் எந்த புருஷன்மாரோ தன் மனைவியை பார்த்து என்னுடைய நிறைவே அப்படின்னு கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மை கம்ப்ளீட். கவனிங்க, இந்த மணவாட்டி மணவாளனுக்கு பூரணம் என்கின்ற ஒரு அழைக்கப்படுகின்ற ஒரு மேன்மையை பெறுகிறாள். நான் அதை 2 விதத்தில் சொல்ல, நல்லா கவனிங்க. இந்த மணவாட்டி ஒன்றுமே இல்லைன்னா கூட மணவாளன் கூப்பிடுறாரு பூரணமே, பூரணம் அப்படின்னு அழைக்கிறார். இந்த பூரணம் அழைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்ன நல்லா கவனிங்க. மணவாளனுக்கு மணவாட்டி தான் பூரணம், மணவாட்டிக்கு மணவாளன் தான் பூரணம். அதை நினச்சிக்கொள்ளுங்க. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதாவது பிள்ளைகள் தகப்பன்ற ஸ்தானம் உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊழியக்காரன் எஜமான்ற ஸ்தானம் உண்டு, மணவாட்டி மணவாளன்ற ஸ்தானம் உண்டு. சரிங்களா? இந்த தகப்பன் பிள்ளைன்ற ஸ்தானம் கொஞ்சம் வித்தியாசமானது. தகப்பன் தான் பிள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுத்து, அதே மாதிரி ஊழியக்காரன் எஜமானுக்காக வேலை செய்வான். ஆனால் மணவாளன் மணவாட்டி வரும் பொழுது அது எப்படி வரும்னு சொன்னால், மணவாட்டி இல்லாமல் மணவாளன் இருக்க மாட்டார், மணவாளன் இல்லாமல் மணவாட்டி இருக்கக்கூடாது. இதுதான் நிறைவு. நான் உங்களுக்கு முதல் நிறைவை சொல்லுகிறேன். மணவாட்டி என்னுடைய நிறைவே என்று அழைக்கப்படுகிற, பூரணமே என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா, மணவாட்டி அந்த பூரணத்தில் இல்லை, மணவாளனுடைய பூரணம் தான் மணவாட்டிக்கு பூரணமாய் மாறுகிறது. நான் உங்களுக்கு புரியும்படியாய் சொல்லுகிறேனே. நீங்கள் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், கொலோசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் வாசிங்க. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நல்ல ஒரு வசனம் பாருங்களேன். அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய். கவனிங்க, நீங்க எத்தனை பேர் பூர்ணமா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நம்ம யாரையும் நம்மளை பூரணம்னு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்மை பூரணராக்குவார். அது வரைக்கும் பூரணன்ற இடத்த நோக்கி ஓடிட்டு தான் இருக்குமே ஒழிய பூரணம். ஆனால் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் பூரணன்றதை மாத்திர பரிபூர்ணம் ஆயிட்டீங்கன்றார். பரிபூர்ணம் ஆயிட்டீங்க. நான் பரிபூர்ணம் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ இனிமேல் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. பரிபூரணம் ஆகும்படியான ஒரு சித்தம் நமக்குள்ளே ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஏற்ற சமயத்திலே நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அது ஒரு பக்கத்தில் உண்மை. ஆனால் நீங்கள் அவருக்குள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், பரிபூரணமோ பூரணமோ நம்ம மாற முடியாது. ஆனால் அவருக்குள் அது நமக்கு உண்டு. அவரை வைத்து தான். இப்போ இன்றைக்கு சொன்னது போல இந்த ரூபவதின்ற ஒரு வார்த்தை இவளுக்கு எப்படி கிடைச்சதுன்னா, மணவாளனை வச்சு தான் ரூபவதி. மணவாளனை விட்டுட்டு நீங்கள் வேற ஏதாவது ரூபவதி அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள், எங்கேயுமே இருக்காது. ஏன் அப்படின்னா, அந்த ரூபம் இந்த அம்மாவுக்கு கிடையாது, அந்த அழகு இந்த அம்மாவுக்கு கிடையாது, அந்த தகுதி இந்த அம்மாவுக்கு கிடையாது, அந்த மெச்சுக்கொள்ளுதல் இவர்களுக்கு எந்த விதத்திலும் தகுதி கிடையாது. ஆனால் என்றைக்கு மணவாளன் மணவாட்டியை ரூபவதியே அழைக்கிறாரோ, இவருடைய அழைப்பினாலே அது ரூபவதியாய் மாற்றப்படுகிறது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எடுத்தீங்கன்னா, அவருக்குள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை பரிபூர்ணமாய் வைத்திருக்கார். நமக்கு உண்டான எல்லா காரியங்களும் அவருக்குள் இருந்து நமக்கு நிறைவை தருகிறது
நான் உங்களுக்கு சில வசனங்களை சொல்லுகிறேன். நீங்கள் அந்த வசனத்தை பின்பாக கூட நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது ஒவ்வொரு வசனங்களையா எடுத்து நீங்கள் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு. இப்போ நம்ம ஒளியா இருக்கிறதுன்னு சொன்னால், இப்போ நம்ம 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 வந்து சில காரியங்களை வந்து இது கரெக்டு, இது தப்பு அப்படின்னு வெளிச்சம் எது, இருள் எது, ஒளி எது, இருள் எது என்பதை நம்ம புரிந்து கொள்றோம் இல்லைங்களா? நன்மை தீமை அறிந்து கொள்றோம் இல்லைங்களா? இந்த வெளிச்சம் நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொன்னா, அவருக்குள் ஒரு ஜீவன் இருந்தனா, அந்த ஜீவன் தான் இப்ப நமக்கு வெளிச்சமா இருக்கிறது, ஒளியா இருக்கிறது. அப்போ அந்த ஜீவன் நமக்குள் இல்லைன்னா நமக்கு ஒளியும் கிடையாது, வெளிச்சமும் கிடையாது, எல்லாம் இருளில் தான் கிடப்போம். அப்போ இன்றைக்கு நான் இருளிலே இருக்கிறேன், இல்லாதபடிக்கு வெளிச்சத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால், அவருக்குள் இருந்த ஜீவன் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நீங்கள் அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அவருக்குள் பிழைத்திருக்கிறோம். இன்னைக்கு பிழைச்சிருக்கோம், உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா, உயிரோடு இருக்கிறோம், உயிரோடு தான் இருக்கிறோம். இந்த உயிர் நமக்கு எப்படி கிடைச்சி, எப்படி பிழைக்கிறோம்? அவருக்குள். அப்போ எல்லாமே அவருக்குள் தான் வருகிறது. நீங்கள் 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்படின்னா நமக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த நீதி நம்மால கிடைக்காது, அவருக்குள் நமக்கு ஒரு நீதி கிடைக்கும். அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில எந்த இடத்துக்கு போனாலும் அவர் இல்லாமல் நமக்கு எதுவுமே கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சிம்பிளாக சொல்லிட்டாரு, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய, திரும்ப சொல்லுங்க, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய கூடாதுன்னு சொன்னார், முடியாதுன்னு சொல்லலை. முடியாது, நீ ட்ரை பண்ணி பாரு, முடியாது அப்படின்னு சொல்ல, கூடாதுன்ட்டார். அப்படின்னா நீ ட்ரை பண்ணவே தேவையில்லை, வராது, எதுவுமே நடக்காது. என்னை இல்லாமல் ஒரு பூரணம், என்னை இல்லாமல் ஒரு வெளிச்சம், என்னை இல்லாமல் ஒரு ஜீவன், என்னை இல்லாமல் ஒரு பிழைப்பு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. சுவிசேஷ ஊழியத்துக்கெல்லாம் போகும் பொழுது ஒரு பாடல் ஒன்று பாடும், இயேசு என்னுடைய மூச்சு, இயேசு என்னும் மூச்சு, அவர் கட்டளையிட்டா போச்சு அப்படின்னு பாடுவோம். ஒரு பாடல் இருக்கு. இயேசுன்ற ஒரு சுவாசம் மாத்திரம் நமக்கு இல்லைன்னா எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அவருக்குள், அவருக்குள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க கொலோசியர்ல சில வசனங்களை மாத்திரம் சொல்ற, நீங்க குறித்து கொள்ளுங்க. 1 அதிகாரம் 16, கொலோசியர் 1 அதிகாரம் 16, 17, 19 வசனங்கள். 2 அதிகாரத்தில் 3, 6, 9, 3, 6, 9, 10, 11 வசனங்கள். அதே போல் நீங்கள் 1 யோவான் 2 அதிகாரம் 5, 6, 8 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. அவருக்குள், அவருக்குள் வாசமாயிருக்கிறோம், அவருக்குள் நாம் வாழ்கிறோம், அவருக்குள் நாம் இருக்கிறோம், அவருக்குள் நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். இது எல்லாம் அவருக்குள், அவருக்குள், அவருக்குள் என்று சொல்லி அவருக்குள்ளாய் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் கவனிங்க. ஸ்ரீகளில் ரூபவதியே என்று அழைச்ச உடனே நமக்கு ஏதோ ஒரு காரியம் வந்தது என்பதை நினைக்கக்கூடாது. அவர் இல்லாமல் நமக்கு ஒன்றும் கிடைக்காது, அவர் இல்லாமல் நாம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல, மணி 7:30 ஆயிடுச்சு. ஒரு 7:45 முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போவோம். இதே வசனத்தை, இதே வார்த்தையை நான் உங்களுக்கு இன்னொரு விதத்திலே சொல்லுகிறேன். என்னுடைய பூரணம் என்று சொல்லுகிறார், மை கம்ப்ளீட் என்ற ஒரு வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார். ஆண்டவர் என்னுடைய பூரணம் என்று சொல்லுகிறார். அப்போ அவருக்கு பூரணம் கொடுக்கத்தக்கதான ஏதோ ஒன்றை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராய் கூப்பிடுகிறார். என்னுடைய பூரணமே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் இல்லாமல் நமக்கு பூரணம் இல்லை என்பது உண்மை. அதே நேரத்தில் ஆண்டவர் நமக்கு இன்னொரு காரியத்தை அடையாளப்படுத்துகிறார். என்னவென்று சொன்னால், என்னுடைய பூரணத்திற்கு ஒரு அடையாளமாய் நான் உன்னை வைத்திருக்கிறேன். அப்போ ஜனங்கள் என்னை பூரணர் என்று அறிய வேண்டுமானால், மணவாட்டியே உனக்குள்ளே அந்த பூரணம் கிரியை செய்ய வேண்டும்.
நீங்கள் அந்த பூரணத்திற்கு ஏதுவாய் நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த பூரணத்திற்கு ஏதுவான வழிகளை நீ முயற்சி செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, நம்மிடத்துல அந்த முயற்சி செய்வதற்குண்டானதோ அதை முயற்சி பண்ணுவதற்கோ நம்மிடத்துல ஏதுவான காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு காலையில் நான் சொன்னது போல எல்லா குடும்பங்களும் இனி வரும் காலங்களில் சீக்கிரமாக ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. எல்லாரும் ஊழியம் செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தோமா, நல்லா ஆராதிச்சோமா, நல்லா முடிச்சோமா, அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறை ஆகிலும் குடும்பம் வெளில போயிடணும். ஒரு 3 வாரம் கூட நம்ம பைபிள் ஸ்டடி நடத்துக்கலாம். ஒரு வாரமாவது வெளில போயிடணும். மணவாட்டிக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. பைபிளில் நீங்கள் எடுத்து பாருங்களேன், தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு எடுத்து பாருங்க. அக்சால் யார் தெரியுங்களா? அக்சால். எஸ்தர் யார் தெரியுங்களா? தாய் தகப்பன் இல்லாத ஒரு அனாதை. ஆனால் அவளுக்கு எந்த விதத்துக்கு ஆண்டவர் மாற்றினார் தெரியுங்களா? யோசேப்பு யார் தெரியுங்களா? அடிமையாய் போனவன். ஆனால் அவன் ஆண்டவர் என்னவோ மாற்றினார் தெரியுங்களா? அந்த எகிப்தினுடைய ராஜாவினுடைய 2வது ஸ்தானத்துக்கு. இன்னைக்கும் எகிப்தினுடைய சரித்திரத்தில் யோசேப்பை பற்றின ஒரு பெரிய காரியம் இருக்குது. ஒரு பெரிய காரியம் இருக்கு. இதை விட உங்களுக்கு இன்னொரு கேரக்டர் சொல்றேன். கிதியோனை பற்றி நமக்கு நன்றாய் தெரியும். இந்த நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் வரும், கிதியோனை பற்றி வரும். இந்த கிதியோன் என்ன பண்ணிட்டு இருந்தாரா, மீதியானியர் வந்து அவருடைய தேசத்தை கெடுத்து போடுவார்கள்ன்றதுக்காக அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், ராத்திரியிலே வாசிங்க 6ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிங்க. போர் அடித்துட்டு இருந்தாரோ அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசியரான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். ஆலைக்கு சமீபமாய். ஆலைனா என்ன ஆலை சொல்லுங்க? என்ன ஆலை? கோதுமை போர் அடிக்கிற ஆலை அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. திராட்சை ரசமாய் மாற்றுகிற ஆலை அது. இங்கிலீஷ் பைபிளில் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் பைபிளில் வந்து ஒரு சில பைபிளில் வந்து ஒயின் ப்ரெஸ் அப்படின்னு வரும். ஒயின் ப்ரெஸ், அதாவது ஆலை மிதித்து, ஆலையிலே திராட்சை ரசத்தை திராட்சையை மிதித்து அது ரசமாய் மாற்றுகிற ஒரு ஆலை அது. எந்த இடத்துல இவர் என்ன வேலை செய்துட்டு இருந்தாரு? இது எந்த இடம்? அது திராட்சை ரசம் உண்டாக்குற இடம். இங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எங்க என்ன வேலை செய்யணும்னு தெரியல. ஏதோ கோதுமையை காப்பாற்றணுன்றதுக்காக அவர் இதை எடுத்துட்டு போய் எந்த இடத்துல மீதியானியர் வருவாங்கன்றது தெரியும். இதே வந்து போரடிக்கிற அல்லது சுத்தப்படுத்துகிற, கோதுமை விளைவிக்கிற, தானியம் சரி பண்ற அந்த ஆலை எடுத்துட்டு போனார்னா மீதியானியர் அங்கதான் வருவாங்கன்னு தெரியும் இந்த டைமுக்கு. ஆனா அங்க போகக்கூடாதுன்றதுக்காக அவர் என்ன பண்ணாராம், திராட்சை ஆலைக்கு வந்தாராம். ஏன்னா இங்க வர மாட்டாங்க, ஏன்னா இது சீசன் கிடையாது, இங்க வர. அப்படிப்பட்ட ஒரு பைதாங்கோலி அவர். அவர் தேவதூதன் என்ன கூப்பிட்டாரு தெரியுங்களா? பராக்கிரமசாலி. நல்லா கவனிங்க, நம்ம இருக்கிற நிலைமையை வச்சு நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவன் நம்ம எந்த நிலைமையில வைக்கணுமோ அந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளை பார்ப்பார். இன்னைக்கு இல்லாமல் இருக்கிறோம், அதுதான் நம்ம வாழ்க்கை கிடையாது. நான் அதுக்காக தான் சொல்லுவேன், உங்கள் அழைப்பு, உங்கள் அபிஷேகம், அதுக்கேற்ற மாதிரி வாழ கற்றுக்கோங்க. அது வரட்டும், அப்புறமா நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது நடந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்துக்குவோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி பிரயத்தனம் பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. வாழ்வதற்கு விசுவாசித்து ஜெபித்து அதற்கு ஏற்றது போல உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாள் நினைச்சுக்கோங்க. அது பேர் தான் விசுவாசம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன். அவருடைய பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எதுவுமே இல்லாம இருக்கட்டும், ஆனா எல்லாவற்றையும் தேவன் வைத்திருக்கிறாருன்னு நம்ம நினைக்கணும். அந்த விசுவாசத்துல வாழணும். பராக்கிரமசாலியே அப்படின்னு அழைச்சாராம்.
அவர் சொல்றாரு, நான் பராக்கிரமசாலி, கர்த்தர் என்னோடு இருக்கிறாருன்னு சொன்னா நான் ஏன்பா இந்த நிலைமையில கிடக்குறேன்? நாங்க ஏன் இந்த மீதியானுக்கு அடிமையா இருக்கணும்? கர்த்தர் எங்களோட இருந்தா நாங்க எப்படியோ இருந்திருப்போமே. ஒரு மனுஷனை முறியடிப்பதை போல இந்த மீதியானியர் முழுவதையும் நீ முறியடிப்பாய். அப்படின்னா இந்த மாலை நேரத்தில் தேவ சமூகத்திற்கு வந்த நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்றைக்கு கஷ்டப்படுகிற, இன்றைக்கு நீங்கள் வேதனைப்படுகிற அல்லது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு உங்கள் வாழ்க்கையை யோசிக்காதீங்க. உங்களை அழைக்கும் பொழுது தேவன் என்ன சொன்னாரோ அதை யோசிங்க. ஏன் அப்படின்னா அதை அடைவதற்கு இது வழிகள், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் வழியில் போகிறீங்க, வழியில் போகும் பொழுது பசிக்காக பிச்சை எடுக்கிறவங்கள பார்த்துருக்கீங்கல்ல. பார்க்கும் பொழுது நம்ம என்ன யோசிப்போம்? அவங்களுக்கு ஏதாவது கொடுப்போம், இருந்தா. எதுவுமே இல்லை, என்ன பண்ணுறது? இப்போ எதுவுமே இல்லைல்ல, போங்க அவங்க பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க பேசாமல். நல்லா கவனிங்க. நம்ம போகும் பொழுது வரும் பொழுது நம்முடைய பிரயாணத்தில் வழியில் நிறைய பேர் நம்ம சந்திக்கிறோம். ஆனால் அவங்கள மாதிரி நம்ம மாறிட மாட்டோம். நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம், ஆனால் பிரச்சனையினால நம்ம மாற்றப்பட மாட்டோம். இது பிரயாணம், இது வழி. ஆனால் தேவன் வைத்திருக்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு. இந்த மணவாட்டி பார்ப்பதற்கோ சிந்திப்பதற்கோ ஏற்றவளா இல்லை. ஆனால் மணவாளன் சிந்தித்த சிந்தனை வைத்து ஒரு நாள் நல்ல ஒரு மகுடத்தை சூடி ஒரு மகாராணியா உட்கார வைக்க போற இடத்துக்கு ஏற்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு, ஸ்ரீகளில் ரூபவதியே. அப்படின்னா இல்லாத ஒன்றை நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறத விட்டுட்டு தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பை யோசிப்போம். நீங்கள் அதே போல் தானியேலை பற்றி வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், 9:23, பிரியமான புருஷனே நீ மிகவும் பிரியமானவன் என்ற ஒரு வார்த்தை. நீங்கள் அதை 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிங்கன்னா தானியேலை அழைக்கிறதே அப்படி தான் அழைக்கிறார் தேவதூதன். பிரியமான புருஷனேன்னு அழைக்கிறார். பிரியமான புருஷன். நீங்கள் யோசித்து பாருங்க, தானியேல் எந்த நிலைமையில் இருக்காரு? எங்கே இருக்காரு சொல்லுங்க? பாபிலோனில். பாபிலோனில் என்னவா போனார்? பாபிலோனுக்கு அடிமையாக போனார். ஏதோ ஆண்டவர் கொடுத்த ஞானம் இரக்கம் அதை வச்சு அங்கே ஒரு பிரதானமான ஒரு மந்திரியாக மாறிட்டார். இதெல்லாம் உண்மை. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருடைய தூதன் வந்து பேசுகிறார். பிரியமான புருஷன் என்ன சொல்கிறது? நாங்களாம் அடிமைத்தனத்தில் கிடக்கிறோம். கர்த்தர் எங்கள் மேல் பிரியமாக இருக்கிறாருன்றது எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் இருக்கிற நிலைமை என்ன? இந்த அன்றாட காட்சின்னு வாங்க பாருங்க, அந்த மாதிரி அன்றாட பாடுபட்டு இருக்கிறோம். ஆனால் அழைக்கும் பொழுது பிரியமான புருஷனே. தானியேல் இருந்த இடம் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் தானியேல் தேவனுடைய மனதில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை தான் ஆண்டவர் பேசினார். நீங்கள் அதே போல் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் இந்த ஸ்திரீகள் எல்லாரும் அதிகாலையில் இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறை பார்க்கறதுக்காக மரியாள்கள் எல்லாம் வராங்க. அந்த மரியாள்கள் எல்லாம் வந்து பார்த்து தேவ தூதன் வந்து அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று சொன்ன உடனே சந்தோஷத்தோடு திரும்பி ஓடுகிறார்கள். திரும்பி ஓடும் பொழுது, திரும்பி போகும் பொழுது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு அவங்கள பார்த்து என்ன சொன்னார் சொல்லுங்க? வாழ்க அப்படின்னா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து வந்த ஒரு மகத்துவமுள்ள ஒரு வார்த்தை, நம்மளை பார்த்து வாழ்க. ஆனால் அவங்க எந்த நிலைமையில் இருக்காங்க தெரியுங்களா? அவர் மரித்து போய், யாரை வச்சு அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைச்சா அவரே மரித்து போய்விட்டார். இப்போ மரித்து போனவர் ஆவியாய் மாறிவிட்டார். ஆவியினுடைய ரூபத்தில் தான் பேசிட்டு, மறுரூபத்தில் தான் பேசிட்டு இருக்காரு. மனுஷனா எழுந்துனதோ நான் எழுந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லலை ஆண்டவர். மறுரூப சாயல்ல அவர் தரிசனம் ஆயிட்டு இருக்காரு. மறுரூப சாயல்ல சொல்றாரு வாழ்க வாழ்க அப்படின்னா அந்த ஸ்திரீகள் என்ன சொல்லியிருக்கலாம் தெரியுங்களா? வாழ்கன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுன்னு பரமேறி போயிடுவீங்க ஆண்டவரே. இங்க யாரு கஷ்டப்படுறது? இதுக்கு என்ன வழி இருக்கு? அதனாலதான் சீஷரன் கேட்டாங்க, ராஜ்யத்தை எப்பொழுது நீர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பீர்? நாங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா? இந்த ராஜ்யத்தை எப்போ கொடுப்பீர்? ஆண்டவர் சொன்னார், அது உங்களுடைய காரியம் அல்ல, அது பிதாவினுடைய காரியம். உங்களுக்கு என்ன அருளப்பட்டிருக்கிறதோ அதை மாத்திரம் நீங்கள் செய்யுங்க. கவனிங்க, நம்ம நினையாத சூழ்நிலையிலே நாம் இருக்கலாம். நான் முடிக்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் அவங்க மனதில் பதிய வைக்கும்படியாய் நான் சொல்லுகிறேன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க.
தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்திற்கும் தேவன் உங்களை இன்றைக்கு வைத்திருக்கிற நிலைமைக்கும் ஒரு எள் அளவு கூட சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். சரிங்களா? இந்த ஊழியத்தில் அல்லது ஆண்டவரோடு கூட இருக்கிற அனுபவம் உள்ளவங்களுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருப்பார்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆசீர்வாதம் சொன்னாருன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. சரிங்களா? வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் இந்த சபையில் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா? அது இல்லாமல் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தம் எல்லாருக்குமே இருக்கும். சரிங்களா? இந்த கேலண்டரில் இருக்கிறத கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு அந்த டப்பாவில் எடுத்து இன்றைக்கு எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், நான் அதை பற்றி பேசலை. டப்பாவில் போட்ட ஆசீர்வாதத்தை பேசலை, நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது நீங்கள் ஏதோ ஒரு தேவனை அறியாத காலத்தில் இருக்கும்பொழுது தேவன் உங்களை சரியாக தொடுறதுக்கு ஒரு வசனத்தை வச்சுருந்தார். வசனத்தினாலே நீங்கள் ஆண்டவர் அறிஞ்சிங்க. அந்த வசனத்தையும் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற நிலையும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. ஆண்டவர் சொல்லியிருப்பார், உன்னை நான் எப்படியாய் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், ஏற்ற காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கும்னு சொன்னால், வெள்ளித்தட்டிலே வைத்த ஆண்டவர் நம்மளை எப்படி சொன்னார், உன்னை ஒரு வெள்ளித்தட்டில் வச்ச பழம் மாதிரி நீ இருக்கிறேன்னு, பொற்பழத்திற்கு சமானம். ஆனால் அந்த பழம் மாதிரி இல்லை, நம்ம வேற பழம் மாதிரி இருக்கிறோம். இப்போ அது பொற்பழம், இது அழுவி போன பழம். இது என்னைக்கு இது அழுகும், என்னைக்கு யார் திருடிட்டு போவாங்க, இல்லை என்னைக்கு இது போய் சேரோன்றது நமக்கே தெரியாத. நான் சொல்கிறேன், நம்ம மனுஷனாக இருக்கிறதுனால நமக்கு அப்படி தோணும். ஆனால் ஆண்டவர் சொன்னார்னா சொன்னது தான். அந்த சொன்ன காரியத்தை சரியாக விசுவாசிக்கிறது தான் மணவாட்டியினுடைய ரூபம். தெரிஞ்சுக்கங்க, ரூபவதியேன்னு கூப்பிடுனா ரூபம் தான். நீங்கள் ஆண்டவர் விசுவாசிக்காமல் இந்த பக்கம் திரும்பிட்டு இருப்பீங்க. அப்புறம் ஆண்டவர் அப்படி உங்களை தட்டு, மணவாட்டியே நீ ஏன் இப்படி இருக்கிறாய், நீ ஏன் கவலைப்படுகிறாய், வா உன்னை தங்க பழமாய் நான் மாற்றுகிறேன் அப்படின்னு எந்த ஞான பழத்தையும் தங்க பழமால மாற்ற மாட்டார். விசுவாசத்தினால் உண்டாகாத எதுவுமே பாவம். அந்த பாவத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் தள்ளமாட்டார். அப்படின்னா இன்றைக்கு இந்த மாலை நேரத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற, நம்மை உணர்த்து வைக்கிற காரியம் என்ன? அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். உங்களை பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அப்படிதான் பார்ப்பார். ஆனால் நீங்கள் இதை அடைவதற்கு சில வழிகளை கடந்து வர வேண்டும் என்பதற்காக தேவன் அனுமதித்திருக்கிறாரே ஒழிய அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்திரீகளில் ரூபவதியே, என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா.